லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபியாக இருக்கும் இந்த புதினா புலாவ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் வேறு லெவல் தான். எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் நல்லா ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பட்டை சேர்த்துக்கோங்க. 1 வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறிட்டோன்னே 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இப்போ அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போனோடனே 1 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா தக்காளி வேகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் சேர்க்கும் போதே முந்திரி சேர்த்துக்கோங்க. நான் முன்னாடியே முந்திரி போட மறந்துட்டேன். ஒரு 10 முந்திரி அளவு சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட் அது கூட சேர்த்துட்டு கூட 1 கப் அளவு பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்கும் போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசியும் தண்ணி நல்லா ஈக்குவலாக வந்தோடனே மேலே கொஞ்சமாக புதினா சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அளவு நல்லா தம் போட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். இவ்வளோதான் ஒரு டேஸ்டியான புதினா புலாவ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.